எப்போதும் கோடிக்கணக்கான தாய்மார்கள் உள்ளத்திலையும் அவரது தொண்டர்கள் உள்ளத்திலையும் அவரை சார்ந்த எல்லோருடைய உள்ளத்திலையும் எப்போதும் நிலைச்சு நிற்பாரு. ஏன்னா அவர் செய்த உதவிகள் அப்படி. அவங்க இதெல்லாம் எடுத்து நீங்க ஒன்னொன்னையும் பாத்தீங்கன்னா மக்கள் நல பணிகளா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயங்களும் திரைப்படத்துறையில எங்களோட துறையில அவரு இது வரைக்கும் பண்ண எல்லாருமே சொல்லிட்டே இருக்காங்க. அவர் ஒவ்வொரு ஷூட்டிங் போகும்போதும் சரி, சின்ன சின்ன கதாபாத்திரம் இன்னைக்கு ஒரு முன்னாடி கதாபாத்திரம் வரைக்கும் வந்துருக்கோம். ஒவ்வொரு ஷூட்டிங் போகும்போதும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது ஒரு மூலையிலையாச்சும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தலைவரோட பேச்சு இல்லாம இருக்காங்க. எந்த ஷூட்டிங் அப்படி நான் கடந்து போனதே இல்லை. அவரு இருக்கும்போது இந்த மாதிரி விஷயம், அவர் இருக்கும்போது இந்த மாதிரி சாப்பாடு, பிரச்சனை வந்தா இப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க. நிறைய பேர் இருக்க சீனியர்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு, நீங்க திரைக்கு வெளியில நியூஸ்ல வந்தது மக்களுக்கு தெரியும், அவங்க கழக நிர்வாகிகளுக்கு எல்லாருக்குமே தெரியும். திரைத்துறையில இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஒரு மனுஷனை ஒரு குறை கூட கடைசி வரைக்கும் சொல்ல முடியாம திணறிய கூட்டம் உண்டு. திணறி இருக்கான். ஏதாவது ஒரு ரூட்ல ஒண்ணு சொல்லிட முடியுமா, ஏதாவது ஒரு குறை சொல்லிட முடியுமான்னு முடியல. இந்த 2 நாள் அங்க நான் மதுரையில இருந்து இப்போ ஒரு நிகழ்ச்சிக்காக போயிட்டாங்க, வந்துட்டு இருக்கேன் பாரு, இரவு ஃபுல்லா வண்டி வந்துகிட்டே இருக்கு. தூரம் பாத்தீங்கன்னா கொடி கட்டி அங்க இருந்து ஃபுல்லா வந்துகிட்டே இருக்காங்க. எங்க ஃபுல்லா அந்த டிராபிக் ஜாம் ஆயிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த நம்ம எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா என் வயசு நான் பார்க்கல. இன்னைக்கு அந்த இதை வந்து ஒரு ரெட்டிப்பா பாக்குற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிட்டு சத்தமே இல்லாம அவர் படுத்திருக்காரு. நெஞ்சம்லாம் அப்படி ஏதோ ஒரு கடைக்கோடி கிராமத்துல இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு முகவரி கொடுத்திருப்பாரு. அந்த முகவரியை முதல் முகவரியை என்னைக்குமே எத்தனை உயரம் போனாலும் யாருனாலையும் மறக்க முடியாது. அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. அங்கெல்லாம் இன்னும் வர முடியாதவங்க எத்தனை பேர் வெளில நின்றுட்டு இருக்காங்க. ஒரு மனுஷன் வாழ்ந்தா மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்பெற முடியும் அப்படிங்கிற நம்ம வாழ்நாள் முழுவதுமே சொல்லிக்கிட்டு இருக்க ஒரே ஒரு நபரா அண்ணா இருக்காரு.